ஏடிஎம் கட்டண உயர்வுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மத்திய அரசின் இந்த நடவடிக்கை ஏழை மக்களுக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தும் என எக்ஸ் பதிவு. மதுபான கொள்முதல் 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழக அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுகிறது. முறைகேடு இருந்தால் மத்திய அரசு கமிஷன் அமைத்து விசாரணை மேற்கொள்ளலாம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சவால். தமிழ்நாட்டில் வெயில் காரணமாக 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முன்கூட்டியே விடுமுறை. ஏப்ரல் 7 முதல் 17ஆம் தேதி வரை ஆண்டு இறுதித் தேர்வு நடைபெறும் என தொடக்க கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கோவை ஆகிய 5 மாவட்டங்களில் ஏப்ரல் 2ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தொடர்ந்து 4வது நாளாக எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். தென் மாநிலங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற தவேக தலைவர் விஜயின் நிலைப்பாட்டிற்கு சீமான் வரவேற்பு. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என அறிவிப்பு. ஜெய்ப்பூரிலிருந்து சென்னை வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தின் டயர் வெடித்ததால் பீதி அடைந்த பயணிகள். சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிய விமானி. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வது தொடர்பான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அரசு பள்ளிகளில் தமிழ் கற்பிக்க தமிழாசிரியர் பணியிடங்களை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஜேஇஇ 2ஆம் கட்ட முதன்மை தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. என்டிஏ வெளியிட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. ஏழு புதிய நகராட்சிகளை உருவாக்கி தமிழக அரசு அரசுதல் அறிவிப்பு. போலூர், செங்கம், கன்னியாகுமரி, கோட்டகிரி, அவிநாசி, பெருந்துறை, சங்ககிரி ஆகிய நகராட்சிகளை உருவாக்கி நடவடிக்கை. பெண்கள் பெயரில் சொத்துக்களை பதிவு செய்வதில் சலுகை. 1% பதிவு கட்டணம் குறைப்பு என்ற பட்ஜெட் அறிவிப்பை தொடர்ந்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. கள்ளக்குறிச்சியில் ஏலச்சீட்டு நடத்தி 2 கோடியே 60 லட்சம் ரூபாய் மோசடி. பாஜக முன்னாள் நிர்வாகிகளான கணவன் மனைவி கைது. தப்பித்தவறி பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அதிமுகவின் கதை முடிந்துவிடும். தமிழக அரசியலில் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு விசிக துருப்பு சீட்டாக இருக்கிறது என திருமாவளவன் பேச்சு. மத்திய பாஜக அரசு எவ்வளவு முயன்றாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியாது. அண்ணாமலை தமிழக தலைவர் அல்ல, தமிழகத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட தலைவர் என அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். குமரியில் கடல் நீர் மட்டம் குறைந்ததால் படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தம். படகு சேவை நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். நெல்லை மாவட்டம் அம்பை பகுதியில் 10 நாட்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த கரடி பிடிபட்டது. கூண்டில் சிக்கிய இளம் கரடியை வனப்பகுதியில் விட்ட வனத்துறையினர். திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பெயர் மாற்றப்படாது. பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு.
குமரி மாவட்டத்தில் மது போதையில் இரும்பு கம்பியால் தாயை அடித்துக் கொள்ள முயன்ற மகன். தாய் அளித்த புகாரின் பேரில் மகன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. ஒடிசா மாநிலம் கட்டாக் அருகே கமக்யா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து. விபத்தில் நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் தப்பிய நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் 5.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சம். இஸ்ரேலுடனான 50 நாள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் தெரிவித்தது ஹமாஸ். மேலும் 5 பணைய கைதிகளை விடுவிப்பதாக தெரிவித்தது ஹமாஸ் படை. காமன்வெல்த் போட்டிகளில் தங்கம் வென்ற தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் ஓய்வு. சென்னை WTT ஸ்டார் கண்டெண்டர் போட்டியின் 16வது சுற்றில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ஓய்வு அறிவிப்பு. கால்பந்து போட்டியை முன்னிட்டு சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம். மதியம் 3 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிப்பு. மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவிற்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம். குஜராத்திற்கு எதிரான போட்டியில் மும்பை அணி பந்து வீசுவதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொண்டதால் IPL நிர்வாகம் நடவடிக்கை.